பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத் ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கு குறித்தான சகோதர சகோதரிகளே, தஜ்வீத் பயில்வோம் இளையர் வழியில் என்ற பாடத்திட்டத்தில் 47வது பாடத்தை இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். இதில் ஒன்றும் நாம் புதிய ஒரு சட்டத்தை பார்க்க போறதில்ல. சென்ற படம் 46ல பார்த்த அந்த இஹ்ஃபாவுடைய கண்டினியூட்டி தான் பிராக்டிஸ் நம்ம இன்ஷால்லா பார்க்க போறோம். ஸோ இந்த 15 லெட்டர்ஸ் தான் இஹ்ஃபாவுடைய லெட்டர்ஸ். இதை நம்ம 3 லெசன்ஸ்ல பார்க்கறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு பிளஸ் பாயிண்டா தான் நான் நினைக்கிறேன். அப்படின்னு சொன்னா அப்பதான் இந்த 15 எழுத்துக்கள் நீங்க நல்லா மனசுல பதிய வைக்க முடியும். அதாவது கான்செப்டேஸ் உங்களுக்கு தெரியும். இந்த ஃபிங்கர்ஸோட லெட்டர்ஸ் அதுக்கப்புறம் ஃபா மட்டும் அதுல இருக்கும். அதுக்கப்புறம் ஜாஷா யா கிடையாது, ஜாஷா. அதுக்கப்புறம் இந்த 15 லெட்டர்ஸ் தான் இஹ்ஃபாவுடைய லெட்டர்ஸ். மாஷா அல்லாஹ். உண்மையிலேயே என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இஹ்ஃபா பத்தியான பாடங்கள் பல இடங்கள்ல நம்ம நடத்தியிருக்கோம், சொல்லியிருக்கோம். அதை மனப்பாடம் பண்றதுக்கான லெட்டர்ஸ் உண்மையில கோர்வையாக்கி சொல்றது என்பது அதுக்கு ஒரு கவிதையே இருக்கு. இருந்த போதிலும் அது அவ்வளவு சுலபமா நம்ம மனப்பாடம் பண்ண முடியாது. பட் இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ப்ராக்டிக்கலி இது உண்மையில ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அந்த அளவுக்கு இஹ்ஃபா லெட்டர்ஸ் ஈஸியா மனப்பாடம் பண்ணிக்கிறதுக்கு, ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்மளுடைய கோர்ஸ் போயம் என்பது நிச்சயம் ரொம்ப சுலபமாக்கிருச்சு. இதை உறுதியாக என்னால் சொல்ல முடியும். அல்ஹம்துலில்லாஹ். சரி, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நம்ம ப்ராப்பரா இந்த 15 லெட்டர்ஸுக்கான ஃபுல் பிராக்டிஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? கண்டிப்பா கூட சேர்ந்து சொல்லுங்க. நாக்கு டச் பண்ணாம அப்படி சொன்னா இத்ஹார் ஆகுது. அது கொஞ்சம் கஷ்டமும் தான் இருக்குது. அதே மாதிரி நாக்க டச் பண்ணி குன்னாவும் செய்யலாம். இதுவும் தப்பு. இது ஒன்லி குன்னா, நாட் ஒன்லி குன்னா, இஹ்ஃபா வித் குன்னா. அதனால அப்படி சொல்லணும். அன்விர் 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 யன்ظுரு யன்ظுரு யன்ظுரு. அதாவது சொல்லுவாங்க, இந்த நூன் சாக்கின் தண்ணிக்கு பிறகு உயர்வான எழுத்து சிக்கன் ஹை, வெரி சிக்கன் ஹை லெட்டர் அந்த நூன் சாக்கின் இஹ்ஃபா சவுண்டே ஹெவி ஆயிடும். வா வருவதால் நூன் மிகவும் தடித்த மிகவும் அழுத்தமான பண்புடன் இது வருது அப்படிங்கிறாங்க. அப்ப நூன் சாக்கினோட சத்தத்தையே, தண்ணியோட சத்தத்தையே, அந்த இஹ்ஃபாவோட சத்தத்தையே தடிப்பமா ஹெவியா கொடுக்கணும். யன்ظுரு மென்மையா சொல்லி காட்டுறேன். இப்படி சொல்லக்கூடாதுன்னு. யன்ظுரு யன்ظுரு அப்படி சொல்லக்கூடாது. யன்ظுரு யன்ظுரு அந்த சவுண்ட் என்னவாயிரணும்? ஹெவி ஆயிடும். அங்கே நம்ம சான்னு சொல்லல, சாஃப்ட். அன்விர் சாஃப்ட். பட் இது யன்ظுரு இயல்பாகவே அது ஹெவி ஆயிரணும். நம்ம கவனக்குறைவா ஹெவி ஆக்காம இருக்கலாம். அதனால இந்த இடத்துல சொல்லிக்கிறோம். அஃபலா யன்ظுரூன அப்படிதான் ஓதுறோம். அஃபலா யன்ظுரூன அப்படின்னு தாழ்வாக்கி நம்ம வா சொல்லக்கூடாது. அந்த வாக்கு முன்னாடி இஹ்ஃபா கூட என்னவாயிரும்? ஹெவி ஆயிரும். அந்த ரொம்ப ஈஸியான எக்ஸாம்பிள். அந்த அந்த இந்த இந்த இந்தல்லாஹி இந்த. அப்புறம் யன்திகு தாக்கு முன்னாடி வரும்போது என்னவாயிரும்? ஹெவி ஆயிரும். அப்ப அந்த சாஃப்ட், இந்த சாஃப்ட், பட் யன்திகு யன்திகு அப்ப ஹெவி ஆயிருது. யன்திகு அப்படின்னு சொல்லக்கூடாது. அது கான்ட்ரடிக்டா இருக்கும். சாஃப்டோட ஹெவி கொண்டு வருது. அப்ப அதே ஹெவி பண்ணணும். வமா யன்திகு அனில் ஹவா யன்திகு யன்திகு. ஓகே. அப்புறம் ஸ ஸ ஸா பிராக்டிஸ் பண்ணலாமா? அன்ஸல அன்ஸல இன்னா அன்ஸல்னாஹு அன்ஸல சாஃப்ட். ஓகேங்களா? சபீலி 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 தான் சவுண்டு. சவுண்டு கிடையாது. ரெண்டாவது சொன்னதுல நாக்க டச் பண்ணி சொன்னேன். சவுண்டு கிடையாது. இது குன்னாவுடைய சவுண்டு. ஓகேங்களா? இன்னல். ஓகேங்களா? அதான் இன்னல் இன்சான. இன்ன இஸ் குன்னா, இன்சான் இஸ் இஹ்ஃபா. இதான் டிஃபரன்ஸ். இன்னல நாக்கு டச் பண்ணது, இன்சால நாக்கு டச் பண்ணல. ஓகேங்களா? அதே மாதிரி இதை டச்சே பண்ணாம சொன்னா அதுக்கு பேரு இஹ்ஃபா. عن سبيل صاد هبية من صيام من صيام من صيام. ஓகேங்களா? ஜாஷா ஃபா. ஜாஷா யாவோட இடத்துல ஃபா வச்சுக்கிட்டோம். ஓகேங்களா? சொல்லுங்க. மஞ்சா மஞ்சா மஞ்சா. ஓகேங்களா? மின் ஷைஇன் மின் ஷைஇன் من شيء. فاك أنفسهم 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 மூக்கு. சரிங்களா? இதை நம்ம பயன்படுத்துறோம். خير الحمدلله. அப்புறம் இதுக்கான எக்ஸாம்பிள். وما ضل heavy ضاد. وما ضل وما heavy இல்லாம சாஃப்டா சொல்லக்கூடாது. وما கிடையாது. وما
ومن ضل ومن ضل ومن ضل. ஓகே, இன் குந்தும் இது பாத்தீங்கன்னா கேஃப் சாஃப்ட் தான். இங்க 2 இஹ்ஃபா இருக்கு ஆக்சுவலி, ஏன்னா நூன் சாக்கின் பேருக்கு தா வரனால அதுவும் ஒரு இஹ்ஃபா தான். அதையும் நம்ம கவனிக்கணும். இன் குந்தும் சாதிகீன் இன் குந்தும் சாதிகீன் இன் குந்தும். அப்புறம் காஃப் அது ஹெவி லெட்டர்ல ஹை லெட்டர்ல, அப்போ கொஞ்சம் ஹையா சொல்லணும். மியூ அப்படின்னு லோவா சொல்லாம மியூ மியூ கரீப் மியூ கரீப் மியூ கரீப் என்று சொல்ல வேண்டும். அப்ப இஹ்ஃபானா என்ன? இத்ஹார் மாதிரி சொல்லிடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இன் குன்தும்னு சொல்லிடக்கூடாது. சரி, இஃபா செய்யறங்கிற பேர்ல குன்னாவை செஞ்சு ஏமாத்திடக்கூடாது. இன் குன்தும் அப்படி சிலர் வந்து இஃபா செய்யணும் நினைச்சுக்கிறாங்க, அதுவும் கிடையாது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் உள்ளது அட்டர் ஃபெயிலியர், 2வது உள்ளது ட்ரை பண்ணி அதனால நம்ம ஃபெயிலியர் ஆயிட்டோம். 3rd இருக்கக்கூடியதான் பெர்ஃபெக்ட் இஃபா. இன் குன்தும் இப்படிதான் இஃபா பண்ணணும். கிளியர் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இதை நம்ம என்ன செய்ய போறோம்? அல் குரானில் எத்தனை இருக்குது? 5200 இடங்கள்ல இருக்கிறத நீங்க தேடி கண்டுபிடிச்சு இன்ஷா அல்லாஹ் நீங்க பண்ணணும். பட் இப்ப நம்ம நூன் சாக்கின் அப்புறம் மட்டும் தான் இஃபா பண்ணிருக்கோம், கவனிச்சிருப்பீங்க. இப்ப தன்வீன் பிற இஃபா வந்து எப்படி வரும்? தயாராயிர வேணாம், அடுத்த செஷன் இன்ஷா அல்லாஹ் அதை பத்தி நம்ம பார்ப்போம். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். மா பஅத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தஜ்வீத் பயில்வோம் எளிய வழி என்ற பாடத்திட்டத்தில் 46வது பாடத்தை இப்போது நாம் பயிற்சி செய்ய போகிறோம். 46B. இதுல நம்ம 2 பாடங்கள்ல படித்த அந்த ஆயத்துல் குர்சிய காரியோட சேர்ந்து நம்மளோட ஃபேவரட் மிஷாயிரி காரியோட சேர்ந்து நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம். இந்த இடத்தில் ஒரு டிப்ஸ் தெரிஞ்சுக்க போறோம். டிப்ஸ் நம்பர் 12. அதாவது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டும் பொழுது வரத்திலில் குர்ஆன தர்தீலா, குர்ஆனை நீங்கள் நிறுத்தி நிதானமாக ஓதுங்கள். அப்ப நிறுத்தி நிதானமாக ஓதுங்கன்னா நிறுத்தி நிதானமாக, தவறு இல்லாம பிழை இல்லாம தஜ்வீத் முறைப்படி அதை வந்து நீங்க திருத்தமாக ஓதுங்கிறது அல்லாஹ்வுடைய கட்டளை. அதனால அல்லாஹ்வுடைய கட்டளை நாம எடுத்து செயல்படுத்தணும் அப்படின்னு சொன்னா தஜ்வீத் சட்டம் என்பது அவசியம். பிழை இல்லாமல் முறையா ஓதுங்கிறது தான் முக்கியம். கிராத்த ஓதுங்கிறது கிடையாது. இப்ப நம்ம கூட நிறைய பேர் இப்ப ஐமன் சையதோட கிராத் கேட்டோம், ஷேக் அஃபாஸோட கிராத் கேட்டோம். நம்மள நிறைய பேருக்கு அந்த கிராத் நல்லபடியா வந்திருக்கும், பாராட்டுலாம் இருப்பாங்க நம்மள நிறைய பேர். மாஷா அல்லாஹ், நம்மளுடைய திறமை அதிகரிக்கட்டும். ஆனா கிராத் வந்து தஜ்வீதை நம்ம ஃபாலோ பண்ணலன்னா அது உண்மையான வெற்றி கிடையாது. ஒருத்தர் ஒழுங்கா கிராத் வரல ஆனா தஜ்வீதை ஃபாலோ பண்ணாருன்னா அவருக்கு உண்மையிலே வெற்றி. உனக்கு ஒழுங்காவே வரலன்னு கூட சில நம்மள்ட்ட சொல்லலாம். ஆனா தஜ்வீத் வந்து விட்டால் உண்மையிலே நம்ம சிறந்த இடத்துல இருக்கோங்கிற ஞாபகம் வச்சுக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இப்ப நம்ம ஆயத்துல் குர்சியை பார்க்க போறோம். ஆயத்துல் குர்சி என்பது ஒரு நீண்ட பெரிய ஆயத்து என்பதால் நம்ம இதை ரிப்பீட் போட்டு நம்ம 3 தடவைகள் பிராக்டிஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்காது. இன்ஷா அல்லாஹ் ஒரு பாஸ் எடுக்கக்கூடிய இடத்துல ஸ்டாப்ல வந்து நம்ம பாஸ் எடுத்துப்போம். ஒரு தடவை ஷேக் ஓதுவாங்க, கேட்டுட்டு உடனே நான் கேப் கொடுக்கும்போது நானும் ஓதுவேன், நீங்களும் ஓதிடணும். புரியுதா? இப்ப ஷேக் மிஷாரி அவங்களுடைய கிராத் போடுவோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் என்று உதாரணத்துக்கு ஓதுவாங்கன்னு வச்சுக்கோமே. அப்படி சொன்ன உடனே நம்மளும் அடுத்து சொல்லிடுவோம். அடுத்து அவங்க சொன்னதுக்கு அப்புறம் அடுத்தது நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி நம்ம ஓத போறோம். அல்ஹம்துலில்லாஹ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹு லா إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض له ما في السماوات وما في الأرض من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء. சொன்னீங்களா? وسع كرسيه السماوات والأرض وسع كرسيه السماوات والأرض
ولا يؤوده حفظهما وهو العلي العظيم ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. இப்ப கவனமா கேட்டுக்கிறங்க. முழுமையா ஆயத்துல் குர்சி இருக்கு. இப்ப ஷேக் மிஷாரியோட அதே கராத்தை நம்ம ப்ளே பண்ண போறோம். அவங்க அவங்க கூடவே கூட சேர்ந்து அப்படியே நானும் ஓதுவேன், நீங்களும் ஓதிட்டே அப்படியே வர போறீங்க. இப்ப நம்ம கேட்டு பிராக்டிஸ் பண்ணோம்ல, அதை முழுசா பிரேக் பண்ணாம ஃபுல்லா ஓத போறோம். ஓகே இன்ஷா அல்லாஹ். ரெடியா? அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. الحمدلله. பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்க நம்புறேன். திரும்ப ட்ரை பண்ணுங்க, ரிவைன் போங்க, திரும்ப கேளுங்க, திரும்ப ட்ரை பண்ணுங்க. ஆயத்துல் குர்சி இதே மாதிரி பிராக்டிஸ் பண்ணோம்னா மாஷா அல்லாஹ் வாழ்க்கை ஃபுல்லா நம்ம இதே மாதிரி ஓதலாம். அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு போதுமானது. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்ல அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.